ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு டாக்டர் அஷ்ரஃப் அஃபீஷியல். கதையும் மருந்தும் அப்படிங்கிற நம்மளுடைய தொடரில் நமக்கு ரொம்ப பிடிச்ச சின்ன சின்ன கதைகளின் மூலிமா நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவைப்படுற மருத்துவ குறிப்புகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன கதை அப்படிங்கிறத பார்த்துடலாங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சங்கராபுரி அப்படிங்கிற ஒரு நாட்டை குமாரவர்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராஜா ஆட்சி செஞ்சுட்டு வர்றாரு. அவர் கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்து நாடுகளை பிடிக்க ஆரம்பிக்கிறார். பிடிக்கும்போது அவருக்கு வெற்றியும் வருது, ஒரு சில நேரங்களில் தோல்வியும் வருது. அவர் வெற்றி மட்டும்தான் எனக்கு வேணும், தோல்விங்கிறது என்னோட சரித்திரத்தில் இருக்கக்கூடாது, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அமைச்சர்கிட்ட ஆலோசனை கேட்குறாரு. அவர் அமைச்சர் சொல்கிறாரு, வேறு பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் ஒரு விரதம் ஊருக்கு வெளியில் இருக்கிற காளி கோயிலில் போய் கடுமையான தவம் செஞ்சீங்கன்னா காளி உங்கள் முன்னாடி வருவா, அவகிட்ட கேளுங்க, அந்த வரம் கொடுப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அந்த அமைச்சர் சொன்ன அந்த பௌர்ணமியும் இன்னும் ஒரு 3-4 நாளில் வர இருக்கிறதுனால இந்த குமாரவர்மன் என்ன பண்ணுறாரு, அதே மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான விரதம் இருந்து அந்த ஊருக்கு வெளியில் இருக்கிற அந்த கோயிலில் போய் தனிமையில் காளியை பிரார்த்திக்கிறார். காளி அவங்க முன்னாடி வர்றாங்க. குமாரவர்மன் காளிக்கிட்ட ஒரு வரம் கேட்குறாரு. அது என்ன வரம் அப்படின்னா, எனக்கு போரில் வெற்றி மட்டும்தான் கிடைக்கணும், தோல்வியே கிடைக்கக்கூடாது, எப்போதுமே வெற்றி அப்படிங்கிற அந்த ஒரு வரம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு காளி சொல்கிறாங்க, எப்போதும் வெற்றி அப்படிங்கிறது கடவுளுடைய குணம், அதை உனக்கு கொடுத்தனா நீ கடவுளாய். வெற்றியும் தோல்வியும் சேர்ந்தது தான் மனிதனுடைய இயல்பு. வேணா நான் உனக்கு ஒரு கிளியை கொடுக்குறேன், அந்த கிளி விதியை தெரிஞ்ச கிளி. ஸோ அந்த கிளிக்கிட்டால நீ ஒரு நாட்டுக்கு படையெடுக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி கேளு, இந்த நாட்டுக்கு நான் படையெடுக்க போகிறேன், இந்த நாட்டோட மன்னன் இவனை நான் போரில் ஜெயிக்க முடியுமா முடியாதா, இதில் விதி என்ன எழுதியிருக்கு அப்படிங்கிறது கேளு, அந்த கிளி உனக்கு சொல்லும் விதி என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அந்த விதிப்படி நீ ஜெயிப்ப அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளி சொல்லுச்சு அப்படின்னா அந்த நாட்டு மேலே படையெடுத்துப்போ, இல்லை நீ தோற்றுருவ அப்படின்னு சொல்லுச்சுன்னா போகாத அப்படின்னு சொல்கிறது. குமாரவர்மனும் சரி ஓகே, இதுவும் நம்ம கேட்ட வர மாதிரி தானே வருது, நம்ம யார்கிட்டெல்லாம் படையெடுக்க போகிறோமோ அதெல்லாம் கிளிகிட்ட கேட்போம், அது யார் நம்ம ஜெயிக்கணும்னு சொல்லுதோ அதுக்கு மட்டும் படையெடுத்து போய்க்கலாம், தோக்குறோம்னு சொல்கிற இடத்துக்கு நம்ம போக வேணாம், அப்போவுமே நம்ம எப்போவுமே வெற்றி பெற்றவங்க அப்படிங்கிற மாதிரி தான் பேர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ரொம்ப நன்றி காளின்னு சொல்லிட்டு அந்த கிளியை வாங்கிட்டு அரண்மனைக்கு வந்தார். அடுத்த நாள்ல இருந்து எந்தெந்த நாடு சுற்றி இருக்குது அந்த எல்லா நாட்டோட லிஸ்ட்டு, அந்த யார் யார் அதை ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிற அந்த மன்னரோட பேர் எல்லாத்தையுமே எடுத்துட்டு அந்த ஒவ்வொரு நாட்டு பேரையும் அந்த ஒவ்வொரு நாட்டோட ராஜா பேரையும் அந்த கிளிகிட்ட சொல்கிறார். இந்த நாடு, இந்த ராஜா, இவன் மேலே நான் போர் தொடுக்க போகிறேன் அப்படின்னு. அந்த கிளி சொல்லுது, யார் யாருக்கிட்ட போனால் நீ ஜெயிப்ப, யாருக்கிட்ட போனால் தோப்ப அப்படிங்கிற அந்த விதியை அந்த கிளி சொல்லுது. இதில் தெளிவாக குமாரவர்மன் என்ன பண்ணுறாரு, யார்கிட்ட ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளி சொல்லுதோ அந்த நாடுகளின் மேலெல்லாம் படையெடுத்து போகிறாரு. அப்படி போய் கிட்டத்தட்ட தன்னுடைய சாம்ராஜ்யத்தை பெரிய அளவில் விரிவுபடுத்துகிறார். ஒரு கட்டத்தில் என்ன மெசேஜ் மக்கள் மத்தியில் பரவுதுன்னா, இவர்கிட்ட ஏதோ ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்குது, அதை வச்சு தான் இவர் இத்தனை நாடுகளை தன்னுடைய கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வராரு அப்படின்னு. அப்போது இந்த மெசேஜ் மறுபடியும் அடுத்தடுத்த நாடுகளுக்கும் பரவி போய் இவர் படையெடுத்து போகிற மன்னன்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் போகும்போதே இல்லை இவர் போகிறதுக்கு முன்னாடியே சமாதானம் பிடிக்காட்டி இவர்கிட்ட வந்துடுறாங்க, அல்லது அந்த நாட்டையே இவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு இவங்க துறவரம் போயிடுறாங்க. ஸோ இந்த அளவுக்கு புகழ் குமாரவர்மன் அப்படிங்கிற அந்த மன்னர் மேலே பரவிக்கிட்டே இருக்குது. அவரும் ஒவ்வொரு நாடாக கைப்பற்றிக்கிட்டே இருக்காரு அந்த கிளிக்கிட்ட கேட்டு. நிலைமை இப்படி போயிட்டு இருக்கும்போது அழகாபுரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு ஊர், அதை மதியழகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராஜா ஆட்சி செஞ்சுட்டு வர்றாரு. ரொம்ப நல்ல ராஜா. அந்த ராஜாவை அந்த மக்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நீதி நேர்மையோட அந்த ஆட்சி செலுத்திட்டு வர்றாரு. இப்போது இந்த நாட்டை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குமாரவர்மனுக்கு தோணுது. கிளிகிட்ட போய் கேட்குறாரு, இப்படி அழகாபுரியில் இருக்கிற மதியழகனை நான் வெல்வனா இல்லையா அப்படின்னு. கிளி சொல்லுது, விதிப்படி நீ தான் வெல்வ அப்படின்னு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டு மேலே படையெடுத்து போகிறார். படையெடுத்து போகிறதுக்கு முன்னாடியே தூதுவனை அனுப்புகிறாரு. மதியழகா, தேவையில்லாமல் சண்டை போட்டு உன்னுடைய படைபலத்தை கெடுத்துக்காத, நீயும் செத்துறாத, நான் வர்றதுக்கு முன்னாடியே நீ சரண்டர் ஆயிரு அப்படின்னு மெசேஜ் அனுப்புகிறார். இதை கேட்ட மதியழகனுக்கு ரொம்ப கோபம். நான் வம்பு சண்டைக்கு போகலை, நான் என்னோட நாட்டை, கடவுள் எனக்கு கொடுத்த நாட்டை நான் நல்ல விதமாக ஆட்சி செஞ்சுட்டு வரேன், அதுக்கு சாட்சி என்னுடைய மக்களை. அப்படி இருக்கும்போது அவன் தான் சண்டைக்கு வரான். ரெண்டாவது விஷயம், நான் சண்டை போடுறதுக்கு முன்னாடியே அவன் தான் ஜெயிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எப்படி முடிவு பண்ணலாம், அவன் ஒன்றும் கடவுள் கிடையாது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம சண்டை போடத்தான் போகிறோம் அப்படின்னு வீரர்கள்ட்ட சொல்கிறாங்க. அப்போது அந்த அமைச்சரெல்லாம் சொல்கிறாங்க, இல்லை மதியழகன், அவன் வந்து ஏதோ ஒரு ஸ்பெஷல் பவர் வச்சுருக்கிறான், இல்லைன்னா அவன் இத்தனை நாட்டெல்லாம் வந்து இவ்வளோ சீக்கிரம் பிடிக்க முடியாது, எதுக்கு போய் வந்து அவங்ககிட்ட மோதிட்டு பேசாமல் நம்ம நாட்டை விட்டு ஓடிடலாம், நம்ம நாட்டை அவங்ககிட்டே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர்கள்லாம் ஆலோசனை சொல்கிறாங்க. மதியழகனுக்கு வந்து என் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, என்னுடைய வீரத்தின் மேல் நம்பிக்கை இருக்குது, நான் வந்து ஏன் போராடக்கூடாது, அப்படி வந்து நான் போராடி தோத்தாலும் தோப்பனே ஒழிய போருக்கே போகாமல் நான் வந்து சரணடைய மாட்டேன் அப்படிங்கிறது முடிவில் தீர்க்கமாக இருக்கிறார். அதே மெசேஜ் அவருடைய வீரர்களுக்கும் பரப்புறாரு. அவருடைய வீரர்களும் அதுக்கு ஏற்றபடி அவருக்கு கோஆப்ரேட் பண்ணுறாங்க. எப்பவும் இல்லாத மாதிரி இந்த முறை பொதுமக்களும் கலந்துக்கிறாங்க. ஏன்னா அந்த ராஜாவை அந்த பொதுமக்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். இதை கேட்ட குமாரவர்மனுக்கு மறுபடியும் கோபம் அதிகமாகுது. நான் வரேன்னு தெரிஞ்சுமே எங்கூட போராடுறதுக்கு ஒருத்தர் இருக்கிறானா, அவனை கண்டிப்பாக வந்து போரில் வந்து கொன்றணும், மற்ற ராஜாக்களையாவது நம்ம உயிரோடு விட்டோம், இவனை கண்டிப்பாக கொன்றணும் அப்படிங்கிற மாதிரி அவர் படையோடு அந்த நாட்டுக்கு போகிறார். ஒரு பக்கம் குமாரவர்மனும் அவனுடைய மிகப்பெரிய படையும், இன்னொரு பக்கம் மதியழகனும் அவனுடைய சின்ன படையும் பொதுமக்களும். போர் ரொம்ப கடுமையாக நடக்குது, நாட்கள் கணக்கில் தொடருது. மதியழகன் ரொம்ப கடுமையாக வந்து போராடுறாரு. கடைசியில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, மதியழகன் குமாரவர்மனை ஜெயிச்சிடுறாரு. குமாரவர்மனை சிறை கைதியாக்கி கொண்டு போய் ஜெயிலில் போட்டுறாரு. ஸோ மதியழகன் இந்த போரில் ஜெயிச்சிடறாரு. குமாரவர்மனுக்கு பெரிய ஷாக். என்னடா, நம்ம வந்து கிளி பேச்சை கேட்டு விதி என்ன அப்படிங்கிறது கேட்டுட்டு தானே நம்ம அந்த போருக்கு வந்தோம், இது வரைக்கும் வந்து அந்த கிளி தப்பே சொன்னதில்லையே, இது வரைக்கும் அந்த கிளி பொய்யே சொன்னதில்லையே, விதியைத்தானே கரெக்டாக சொல்லி இருக்குது. அப்படி இருக்கும்போது எப்படி வந்து நான் வந்து தோற்கடிக்கப்பட்டேன், அவர் வந்து தோற்று போய் தன்னோட சாம்ராஜ்யம் போச்சு, தன்னுடைய பேர் போச்சு, புகழ் போச்சு அப்படிங்கிறத விட கிளி வந்து எப்படி வந்து பொய் சொல்லுச்சு அப்படிங்கிற அந்த தாட் ப்ராசஸில் தான் வந்து அவருடைய கவனம் இருந்தது. சிறையிலையும் வந்து அவருக்கு அதே கவனம் தான் வந்து இருந்தது. சரி, இதை நம்ம வந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிறையிலேயே கடுமையாக தவம் புரிகிறாரு. காளி அவர் முன்னாடி காட்சி கொடுத்துட்டு காளிகிட்ட சொல்கிறாரு, மனுஷங்க தான் ஏமாற்றுவாங்கன்னா கடவுள் நீயுமா ஏமாற்றுவ, நீ கொடுத்த கிளியை என்ன சொல்லி வந்து கொடுத்த, அது விதியை சொல்லும் கரெக்டாக அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தேன், இத்தனை நாளாக கரெக்டாக தான் அது சொல்லிச்சு, ஆனால் இந்த முறை பார் அது மாற்றி சொல்லிடுச்சு, அதனால தான் நான் இன்னைக்கு கம்பியை நீட்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு காளி சிரிச்சுட்டே வந்து சொன்னாங்களாம்மா, இல்லை அது கரெக்டாக தான் சொல்லுச்சு, விதி என்னவோ அதை தான் சொல்லுச்சு, விதி சொல்லிச்சுன்னா நான் தானே வின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிச்சு, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ தோற்று போய் சிறையில இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை குமாரவர்மா, நீ ஒரு விஷயத்த வந்து புரிஞ்சுக்கணும், அதாவது விதி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டுமே ஒருத்தன் வந்து எவன் போராடுறதுக்கு தயாராகிறானோ அவனுக்காக அந்த விதியும் மாறியும் அப்படிங்கிறதும் விதி தான். அதை வந்து நீ தெரிஞ்சுக்கணும். உன்னை எதிர்த்தா கண்டிப்பாக வந்து தோற்றுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற மன்னர்கள் எல்லாம் வந்து சரண்டர் ஆனாங்க. ஆனால் அது தெரிஞ்சுமே வந்து ஒருத்தன் விதியை வந்து வெல்லணும் அப்படிங்கிற காரணத்துக்காக கடுமையாக போராடின பற்றியா, அவனுக்காக விதி மாற்றி எழுதப்படும் அப்படிங்கிறதும் விதியில் இருக்கிறது தான். அதுதான் வந்து உனக்கு அந்த கிளி சொல்லிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி காளி மறைஞ்சு போகுது. இதைத்தான் திருவள்ளுவர் தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது விதியினால ஒரு விஷயம் நடக்காது அப்படின்னா ஒருத்தன் எந்த அளவுக்கு முயற்சி பண்றானோ அந்த அளவுக்கு அவனுக்கு அந்த முயற்சி கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்றாரு. என்ன வியூவர்ஸ், கதை பிடிச்சிருந்ததுங்களா? இந்த கதையை நம்ம எந்த வியாதியோடு தொடர்படுத்துறோம் அப்படின்னா, எப்போவுமே விதியால் வெல்ல முடியாத ஒரு வியாதி கேன்சர். அந்த கேன்சரை நம்ம எப்படி நம்மளுடைய விடாமுயற்சியின் மூலிமா வெல்ல முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாங்களா? ஃபர்ஸ்ட் கேன்சர் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். கேன்சர் அப்படிங்கிறது டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா அன்கண்ட்ரோல்டு growth அண்ட் அப்நார்மல் ப்ராலிஃபரேஷன் ஆஃப் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம உடம்புல இருக்கிற செல்கள் நார்மலாகவே வந்து பிரிஞ்சு 1, 2, 2, 4 அப்படிங்கிற மாதிரி ஆகும். அந்த மாதிரி இல்லாமல் ஒரு அப்நார்மல் நம்பரில் வந்து பிரிகிறது, அதாவது கோடிக்கணக்கில் வந்து தேவையில்லாமல் பிரிகிறது. அப்நார்மல் ப்ராலிஃபரேஷன் அப்படின்னா வந்து அந்த செல்லில் என்னென்ன விஷயங்கள் உள்ளே இருக்கணுமோ அது இல்லாமல் அப்நார்மலான விஷயங்கள் இருந்து அந்த செல் வந்து பல்கி பெறுகிறது தான் கேன்சர். அதோட டெஃபினிஷன் முடியலைங்க. இன்னொரு டெஃபினிஷன் என்ன, இட் ஹேஸ் அன் எபிலிட்டி டு அஃபெக்ட் அட்ஜசன்ட் ஆர்கன்ஸ். இந்த செல் டிவிஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிற்காது, பக்கத்தில் இருக்கிற அந்த ஆர்கன்ஸுக்கும் வந்து பரவிட்டே இருக்கும். இவ்வளவு கொடிய வியாதி தான் அந்த கேன்சர். சரி, இத்தனை டெக்னாலஜி வந்துடுச்சுல்ல, கேன்சருக்கு வந்து ஏன் மருந்து கண்டுபிடிக்கக்கூடாது அப்படின்னா, கேன்சரில் நமக்கு பிரச்சனை கொடுக்கறது நம்மளுடைய ஓன் செல்கள் தான். இப்போ ஒரு கிருமி வந்து நம்ம உடம்புல பிரச்சனை கொடுத்தது அப்படின்னா அந்த கிருமியை மட்டும் தாக்குறதுக்கு நம்ம மருந்து அனுப்பலாம். ஆனால் கேன்சரில் நம்மளுடைய உடலில் இருக்கிற செல்லே வந்து ஏதோ ஒரு ட்ரிகர் மூலிமா, ஏதோ ஒரு கண்ட்ரோல் மூலிமா அப்நார்மலாக வந்து டிவைட் ஆகிட்டு இருக்கும்போது அதை வந்து நம்ம தடுக்கிறதுக்கு வந்து மருந்து கொடுத்தோம் அப்படின்னா நம்ம செல்லையே நம்ம கொள்ளக்கூடிய சூழ்நிலை தான் வந்து வருது. அதனால தான் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுங்கிறது இன்றைக்கி வரைக்கும் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா வந்து இருக்குது.
இந்த கேன்சர் செல்கள் அப்படிங்கிறது வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் இருக்குது. இந்த கேன்சருக்கான காரணங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜீனில் ஆரம்பித்து வாழ்க்கை வழிமுறைகளில் இருந்து நிறைய காரணங்கள் சொல்லப்பட்டாலும் இன்றைக்கு வரைக்கும் தெளிவான காரணங்கள் கண்டுபிடிக்கப்படவில்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஆரம்ப காலத்தில் இருக்கிற அந்த கேன்சரை நம்ம ஈஸியாக சரி பண்ணிடலாம். கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 விதமாக நடக்குது. ஃபஸ்ட்டு வந்து சர்ஜரி. எந்த செல் வந்து உங்களுக்கு கேன்சராக மாறி இருக்குது, உதாரணத்துக்கு ஒரு கீழ் தாடை வந்து உங்களுக்கு கேன்சராக மாறி இருக்குது அப்படின்னா அந்த கீழ் தாடையை மட்டும் கட் பண்ணி நம்ம சர்ஜரி மூலிமா எடுத்துடலாம். ஸோ கேன்சருக்கு இருக்கிற பகுதி கட் பண்ணி எடுக்கிறது மூலிமா கேன்சர் சரி செய்யப்படுகிறது. ஆனால் இதுவே மூளைக்குள்ளே இருந்ததுன்னா நம்ம மூளையை கட் பண்ணி எடுக்க முடியாது. ஆக மொத்தம் சர்ஜரி அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் வந்து பொருந்தாது. ஸோ 2வது ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரேடியோ தெரப்பி. ரேடியோ தெரப்பியில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரேடியோ ஆக்டிவ் அந்த ஐசோடோப்ஸை வந்து நம்ம உடம்புல அனுப்பிச்சு அந்த வந்து சரி பண்ணுறோம். இதை வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக வளரக்கூடிய ஆர்கன்ஸுக்கு செய்கிறோம். சர்ஜரி செய்ய முடியாத அந்த ஆர்கன்ஸுக்கு வந்து செய்கிறோம். கரண்ட் ஷாக் கொடுக்கறது அப்படின்னு லோக்கலில் சொல்லுவாங்க இல்லையா, அது. 3வது ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா பரவலாக பேசப்படுற கீமோதெரப்பி. கீமோதெரப்பியில் வந்து நம்ம மருந்துகளை செலுத்தி அந்த கேன்சர் செல்களை கொலை பண்ணுறோம். ஆஸ் யூஷுவல் மருந்துகளை நம்ம உடம்புல செலுத்துறதுனால கேன்சர் செல் மட்டும் சாகாது, நம்மளுடைய ஓன் செல்களும் கொஞ்சம் செத்து போயிடும் தான். அதனால தான் கேன்சர் பேஷண்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட் க்ரோயிங் செல்ஸ், ஆனால் நம்ம ஹேர் செல்ஸு, முடி இதெல்லாம் வந்து அவங்களுக்கு சீக்கிரம் வந்து கொட்டிடும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து கேன்சர் வந்து நம்ம வந்து அப்ரோச் பண்ணுறோம். இயர்லியராக இருக்கிற அந்த கேன்சர் எல்லாமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக க்யூர் பண்ணியிருக்காங்க. லேட் ஸ்டேஜில் வர கேன்சர் தான் வந்து க்யூர் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு சொல்ல வர்றாங்க. அதுவும் கஷ்டம்தான், முடியாது அப்படின்னு கிடையாது. இந்த கேன்சர் விஷயத்தில் நிறைய செலிப்ரிட்டிஸ், நம்ம பார்க்குற நிறைய செலிப்ரிட்டிஸ் கேன்சரோட கடுமையாக வந்து போராடி வின் பண்ணியிருக்காங்க. நிறைய பொதுமக்களும் செலிப்ரிட்டிஸ் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த உதாரணத்துக்கு நீங்கள் நிறைய செலிப்ரிட்டிஸோட அந்த கேன்சர் வின்னிங் அந்த கதையை நீங்கள் படிக்கலாம். கேன்சர் அப்படிங்கிறது வந்து ஒரு கொடிய வியாதி. அதில் சிக்கினா கண்டிப்பாக மரணம் அப்படிங்கிறது விதியாக இருந்த பட்சத்துலேயும், எப்படி வந்து குமாரவர்மன் தான் ஜெயிப்பான் அப்படின்னு விதி இருந்த பட்சத்துலேயும், மதியழகன் தன்னுடைய விடாமுயற்சியின் மூலியமும் கடின உழைப்பின் மூலியமும் குமாரவர்மனை ஜெயித்தானோ, அதே மாதிரி கேன்சர் பேஷண்ட்ஸ் உங்களுடைய கடின உழைப்பு, நம்பிக்கை, உங்களுடைய கேன்சர் சரியாயிடணும் அப்படிங்கிற அந்த பாசிட்டிவ் தாட், இதன் மூலிமா கடுமையாக போராடி அந்த கேன்சர்லேருந்து வெளியே வரணும். என்ன வியூவர்ஸ், கேன்சர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதும் அதிலிருந்து எப்படி வெளியே வரணும் அப்படிங்கிறதும் இந்த கதையின் மூலிமா தெரிஞ்சிட்டிங்கன்னா உங்கள் கேன்சர் பூர்ணமாக குணமாக எங்களுடைய முழுமையான வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் ஷேரிங் த இன்ஃபர்மேஷன்.